நீங்கள் முன்பு குறிப்பிட்டது போல உலக அளவில் ஒரு பொருளாதார சுணக்கம் என்பது கடந்த சில ஆண்டுகளில் இருந்து வந்துள்ளது. ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலும் ஒவ்வொரு நாடு அல்லது ஒவ்வொரு துறை சார்ந்த ஒரு பொருளாதார சுணக்கம்ங்கிறது இருந்து கான்டினென்ட். இப்படியான ஒரு சூழ்நிலை நீடிக்கும் பொழுது சமீபத்தில் கூட பங்குச்சந்தையினுடைய நிலவரம் பெரிய வீழ்ச்சியை நாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 1700 புள்ளிகள், பிறகு மீண்டும் ஒரு 700 புள்ளிகள் எல்லாம் சரிந்தது. சீன பொருளாதாரத்திலும் ஒரு பெரிய அடி என்ற சூழ்நிலையில் மற்ற நாட்டினுடைய முதலீட்டாளர்கள் அல்லது பெரும் முதலீட்டாளர்கள் துணிந்து முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கா? அதுதான் இப்போ நம்மளுக்கு அட்வான்டேஜே. ஏன்னா மற்ற கண்ட்ரி சைனாவை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணி வச்சாங்க. சைனா அது வந்து பெரிய கண்ட்ரி, அதை ரொம்ப ஸ்ட்ராங்கு, அமெரிக்காவோட ஸ்ட்ராங்கு, எல்லா கண்ட்ரியும் அதை அடிச்சிடும், முன்னுக்கு போயிடும். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி அது ஆயிடுச்சது. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் சொன்ன மாதிரி கோல்டு ரிசர்வும் இல்லை அவங்கக்கிட்ட. அந்த கரன்சியும் பார்த்தீங்கன்னா யுவானை வந்து ஒரு 6-7 வருஷமாக இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் எக்கானமின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட்டே ரெகுலேட் பண்ணி வச்சிருந்தது அகெயின்ஸ்ட் டாலர். ஒரு லெவலுக்கு மேலே முடியலன்னும் போது டிவேல்யூ பண்ணுற மாதிரிலாம் ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் ஸ்டேஜ் நம்மளுக்கு இல்லை. ஒன்று. ரெண்டாவது, எல்லா கண்ட்ரிலையும் இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பார்க்குறாங்க, எல்லா கண்ட்ரிலுமே ஒரு அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷன் இருக்குது. பட் இங்கே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குது. நம்மளோட கரன்சி வந்து அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகலை. ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் ஆனதுன்றது ஒரு ஃபேக்டர். பட் கரன்சி அதனால் வந்து ருப்பி வேல்யூ வந்து அந்த அளவுக்குலாம் ரொம்ப மேஜராக அந்த இம்பேக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு டிசாஸ்ட்ரஸ்லாம் வரல. ஸோ அதை பார்க்கும்போது அவங்களே நினைக்கிறாங்க ஓரளவுக்கு ஸ்டேபிளாக எக்கானமின்னு பார்த்தா இந்தியா கண்ட்ரியை வந்து ஒரு நல்ல டெஸ்டினேஷன். அதுலேயும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் ஒரு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிஸ்லாம் வராங்கனாக்கா ஒரு மார்க்கெட்டிங் தான். இதெல்லாம் இந்த ஸ்டேட் பண்ணலன்னா இன்னொரு ஸ்டேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதில் இனிஷியேட்டிவ் எடுத்து ரோட் ஷோஸ்லாம் கண்டக்ட் பண்ணி இவ்வளோ கண்ட்ரிஸோட பார்ட்னர்ஷிப் வச்சு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எல்லோரும் பார்த்து மீட் பண்ணி அண்ட் கண்ட்ரீஸில் போய் மார்க்கெட்டிங்கே பண்ணி எங்கள் ஸ்டேட்டுக்கு வாங்க இன்வைட் பண்ணால் தானே வந்து அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ப்ராப்பராக நடந்ததுனால தான் அந்த எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் வரும்போதும் இதோட சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நிறைய எம்ஓஐ சைன் பண்ணுறதுலையும். அண்டு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா எம்எஸ்எம்இ செக்டாருக்கு கொடுத்துருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதாவது சிறு குறு தொழில்களுக்கு ரொம்ப இக்னோர் பண்ண பெரிய பெரிய இண்டஸ்ட்ரின்னு கிடையாது. இப்போ அதுதான் அந்த இது மாதிரி என்னது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நம்ம பார்க்குறது வந்து ஸோ சிறு குறு தொழில்களுக்கு நிறைய என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படின்னு. எந்தெந்த துறைகள் அதிக முதலீடு வரும் என்பது குறித்து பார்க்கலாம், எந்தெந்த துறைகள் என்பது குறித்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த மாநாட்டிற்கான தேவை, உலகளாவிய முதலீட்டாளர்களினுடைய மாநாடு நடத்துவதற்கான தேவை என்ன என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சர்வதேச முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலும் தொழில்துறை வளர்ச்சியை அதிகரிக்கும் நோக்கிலும் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் வரும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்திய அளவில் மட்டுமின்றி உலக அளவில் கடுமையான போட்டி நிலவி வரும் நிலையில் இந்த மாநாடு மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கணும், மேஜர் எம்ப்ளாய்மெண்ட், கிராஜுவேட்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கணும், ஆர்டினரி பீப்புள் அஸ் அ ஒர்க்கர்ஸுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கணும். அந்த குறிக்கோளில் தான் வந்து இதே வந்துச்சுன்னா தமிழ்நாடோட ஜிடிபி, ஸ்டேட் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டேட் இன்கம் அதிகமாகச்சுன்னா ஜனங்களுக்கும் இதில் வந்து நல்லது செய்கிறதுக்காக, சோஷியல் சர்வீஸ் செய்கிறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டும் கிடைக்கும். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இதுபோன்ற மாநாடுகள் இந்தியாவில் சமீபத்தில் அதிகமாக நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. முதலீடுகளை ஈர்க்க இதுபோன்ற மாநாடுகள் ஒரு முறைதான் என்றாலும் இதைத் தொடர்ந்து செய்யப்படும் நடவடிக்கைகளே மாநாட்டின் வெற்றியை தீர்மானிக்கும் என்கின்றனர் தொழில்துறை வல்லுநர்கள். அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை முக்கியமாக கவனித்து கிளியரன்ஸை அப்பப்போ இந்த கிளியரன்ஸை பண்ணி சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸில் காலையில் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து 12 மணிக்கு அங்கே எல்லா சர்டிஃபிகேட்டும் 13 டிபார்ட்மெண்ட் இருக்குதா, 13 டிபார்ட்மெண்ட்டோட கிளியரன்ஸ் கையில் கொடுத்து அனுப்பிச்சிடணும். நீ போய் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணங்கன்னா அது இந்த வேர்டு வந்து இந்த மாதிரி வேர்டு வில் ஸ்ப்ரெட். மற்றவங்களும் வருவாங்க, இதில் வராதவங்களும் வந்துடுவாங்க, இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. அதை பொறுத்து தான் நான் சொல்லுவேன், இந்த ஃபைனலாக எத்தனை பேர் இங்கே வருவாங்கன்றதை பொறுத்து இருக்குது. மேலும் விதிமுறைகளும் நடைமுறைகளும் எளிதாக்குவதன் மூலம் அதிக அளவில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மதியழகன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. தேவைகள் குறித்து பார்த்தோம். இனி
இந்த விஷயத்தில் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கவனம் செலுத்தப்படக்கூடிய துறைகள் என்னென்ன என்பது குறித்து பார்க்கலாம். விமான போக்குவரத்துக்கான உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. விமான போக்குவரத்துக்கான உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அப்படிங்கிற ஒரு முதலீட்டும் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. இதில் எந்த அளவிற்கு முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதன் தேவை சென்னையை அல்லது தமிழகத்தை சார்ந்த தமிழகத்தில் இதற்கான தேவைகள் இருக்கின்றதா, அதற்கான சூழல் இருக்கின்றதா? நிச்சயமா. அது மட்டும் இல்லை, அது வந்து ஒரு புதிய துறை. அதுக்குன்னே இப்போ வந்து ஒரு ஜோனே ஒன்று தனியாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காகவே. அதில் வந்து உங்களுக்கு அலைடு இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வரும். அந்த ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிங்கிறது வந்து ஒரு க்ரோயிங் இண்டஸ்ட்ரி அண்டு அப்கமிங் இண்டஸ்ட்ரி. அது வந்து இந்த தடவை இந்த ஃபோக்கஸ் செக்டாரில் அது ஒரு புது ஏரியாவாக இருக்குது. அண்டு அதனால் இங்கே ஏரோநாட்டிக்கல் படிக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸு அந்த லைனில் படித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதை தவிர அக்ரிகல்ச்சரையும் நம்ம வந்து இக்னோர் பண்ண முடியாதுங்கிறதுனால அங்கே இருக்கிற ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, ஸ்டோரேஜ், கோல்டு ஸ்டோரேஜ், ஸோ கெமிக்கல், ஹெவி இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 40-50 டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வரும். ஸோ மற்ற துறைகள் குறித்தும், மற்ற துறைகளை பொறுத்தளவு வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்தல் துறை அப்படிங்கிற ஒரு துறையிலும் முதலீடுகள் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஆட்டோமொபைல் மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிப்பு தொழிலிலும் அந்த துறையிலும் வாய்ப்புகள், முதலீடுகள் குவிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதே போல ரசாயனங்கள், பெட்ரோலியம் மற்றும் கனிம தொழில் சார்ந்த இடங்களிலும் முதலீட்டுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே வேளையில் மின்னணு வன்பொருள் உற்பத்தியிலும் அந்த துறையிலும், கனரக எந்திர உற்பத்தி துறையிலும் நீங்கள் குறிப்பிட்டது போலவே கனரக எந்திர துறையிலும் வாய்ப்புகள் அதிகமாக முதலீட்டிற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், உட்கட்டமைப்பு சார்ந்த துறைகளிலும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தகவல் தொழில்நுட்ப துறையிலும், சமீப காலங்களில் அதிக அளவில் முதலீடு வரும் தகவல் தொழில்நுட்ப துறையிலும், அது சார்ந்த பிற துறைகளிலும் இதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதே போல பார்மசூட்டிக்கல் மற்றும் உயிர் தொழில்நுட்ப துறை அப்படிங்கிற ஒரு பயோலாஜிக்கல் சார்ந்த ஒரு விஷயங்களிலும் அதிகமான வாய்ப்புகள் அல்லது முதலீடுகள் இங்கு குவிவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் திறன் மேம்பாடு, ஜவுளி மற்றும் ஆடை வடிவமைப்பு துறைகளில் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதில் திறன் மேம்பாடு அப்படிங்கிறது, திறன் மேம்பாட்டை பொறுத்தளவு அது ஒரு கல்வி சார்ந்த விஷயமாக தான் பார்க்கப்படுகின்றது. இது ஒரு துறையாக எப்படி நுழைகின்றது, அல்லது இது ஒரு துறையாக இதில் முதலீடுகள் குவிவதற்கான தேவை இருக்கின்றதா, அதற்கான சூழல் இருக்கின்றதா? ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னாக்கா எல்லாருக்கும் படிக்கிறோம், நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜை வந்து அப்ளை பண்ணும்போது தான் ஸ்கில் ஆகுது. ஸோ அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டெக்னாலஜி லெவலில் நம்ம கற்றுக்கணும். அண்டு நிறைய டைப்ஸ், ஒரு யூனிவர்சிட்டியோட இன்னொரு யூனிவர்சிட்டி, இப்போ மற்ற கண்ட்ரியை நம்ம கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது, நினச்சிக்கூடாது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சைனாலேயும் நம்மளுக்கு ஈக்குவலான பாப்புலேஷன் தான். ஆனால் அங்கே வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பாலிடெக்னிக் இருக்குது. இங்கே நம்ம கண்ட்ரியில் மொத்தமே 40,000 பாலிடெக்னிக் தான் இருக்குது. நம்ம வந்து பாலிடெக்னிக் படிக்கிறத வந்து ஒரு குறைவாகவும், அதை வந்து ஒரு அந்தளவுக்கு படிக்காத பசங்க போகிற மாதிரிலாம் ஒரு தப்பான ஒரு அணுகுமுறையில் நினச்சிட்ருக்கோம். பட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் படித்த பசங்க, டிப்ளமா படித்த பசங்களுக்குலாம் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வரும். ஏன்னா ஸ்கில்லுன்றது வந்து மற்றவங்களுக்கு வராது. அந்த ஸ்கில் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலாக படித்த பசங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளென்ட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிப்பு படித்த பசங்க வந்து ஏதாவது பேப்பர்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் கிளியர் பண்ணி ஓரளவுக்கு நல்லா வச்சுக்கணும். அண்ட் படிச்சுட்டு இருக்கிற பசங்களும் வந்து அதை நல்ல ஒரு எந்தூசியஸமாக படிங்க. அதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் நாளைக்கு இந்த நெக்ஸ்ட்டு அகாடமிக் இயர் இந்த மாதிரிலேயும் பாலிடெக்னிக்கு, டிப்ளமா இந்த மாதிரி போகிறத வந்து ஐடிஐ இதெல்லாம் வந்து ஹெசிடேட் பண்ணக்கூடாது, தயக்கம் காமிக்கக்கூடாது. ஏன்னா அந்த லைன்லலாம் நாலேஜ் ஒர்க்கர் தான் இப்போல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நிறைய ஃபேக்ட்ரிஸ்க்கு இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் தான் தேவை. ஃபுல்லாக ஃப்ளெஜாக இன்ஜினியர்ஸை விட இந்த மாதிரி இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ரொம்ப தேவை. பாப்புலேஷன் ஜாஸ்தி வேணும். நல்ல அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ்லாமும் வரும், சீக்கிரம் ஜாயின் பண்ணி வரவங்களுக்கு நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ படிப்பு பெரிய லெவலில் இல்லைனாலும் இந்த மாதிரி டெக்னிக்கல் லைனில் வரதுக்கு வந்து ஃப்யூச்சர் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா ஃபேக்ட்ரிஸ் அவ்வளோ வர 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 ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். அத்தனை பேரும் ஸ்கில்டு தான். இந்த ஐடிஐ, டிப்ளமா, பாலிடெக்னிக் இதெல்லாம் நல்ல ஃப்யூச்சர் வரும். பெரும் முதலீடுகளுக்கு சலுகைகள் என்னென்ன வழங்கப்படுகின்றது என்பது குறித்து பார்க்கலாம். மெகா திட்டங்கள், அதாவது 396 கோடியிலிருந்து 1122 கோடி அளவிற்கு இருக்கக்கூடியதில் சலுகைகள் வழங்கப்படுகின்றது. அதேபோல் சூப்பர் மெகா திட்டங்களுக்கு 1122 கோடி முதல் 5280 கோடி வரைக்கான சூப்பர் மெகா திட்டங்களுக்கும், அதேபோல் அல்ட்ரா மெகா திட்டங்களுக்கு 5280 கோடிக்கு மேல் இருக்கக்கூடியதை அல்ட்ரா மெகா திட்டங்களாக பாவிக்கப்படுகின்றது. இதில் மெகா திட்டங்களுக்கு பொறுத்தளவு, மெகா திட்டங்களுக்கு வாட் மற்றும் சிஎஸ்டி முதலீட்டு வளர்ச்சி மானியம் கடன் 10 ஆண்டுகளுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதே போல சூப்பர் மெகா திட்டங்களுக்கு பொறுத்தளவு வாட் பிளஸ் சிஎஸ்டியில் வந்து முதலீட்டு வளர்ச்சி மானியம் வழங்கப்படுகின்றது. அதே போல கடன் 2 to 14 ஆண்டுகளுக்கு வந்து வழங்கப்படுகின்றது. இதே போல அல்ட்ரா மெகா திட்டங்களை பொறுத்தளவு
வாட் மற்றும் சிஎஸ்டியில் அதிலும் அந்த முதலீட்டிலும் வளர்ச்சி மானியம் வழங்கப்படுகின்றது. அதே போல கடன் 16 ஆண்டுகள் வரை கடன் வழங்கப்படுகின்றது. 16 ஆண்டு காலத்திற்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். நிலத்திற்கு மானியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழக அரசு வழங்குகின்றது. இதில் வந்து சிப்காட் தொழில் பூங்காவில் வந்து நிலத்திற்கான முத்திரைத்தாள் கட்டணத்தில் 50% மானியம் கூட அந்த நிலத்திற்கான முத்திரைத்தாள் கட்டணத்தில் வழங்குகின்றது. அதே போல முத்திரைத்தாள் மானியத்தை பொறுத்தளவு நிலம் கட்டிடத்தின் உண்மை மதிப்பீட்டிற்கான முத்திரைத்தாள் கட்டணத்தில் மானியம் வழங்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மானியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வழங்கப்படுகின்றது. அதாவது கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு கட்டுமானம் ஆகக்கூடிய இதில் மூலதன செலவில் 25% அளவிற்கு மானியம் வழங்கப்படுகின்றது. மின்சார சலுகைகளும் கிடைக்கப்பெறுகின்றன. இந்த மாதிரி உலக முதலீட்டாளர்களுக்கு மின்சார கட்டணமும் இதே போல பல சலுகைகள் வழங்கப்படுகின்றது. நீங்கள் முன்பே குறிப்பிட்டீர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வேலை வாய்ப்பிற்கு ஒரு மிக பெரிய விஷயமாக இருக்கும். நிறைய இளைஞர்களுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான வேலைகள் கிடைக்கும். இந்த மாதிரி தான் இப்படியான திட்டங்கள் மூலமாக இப்படியான சலுகைகளை பெற்று வரக்கூடிய நிறுவனங்கள் ஒரு நிலைத்தன்மையான ஒரு வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு உறுதி செய்கின்றன. ஏன்னா சமீபத்தில் நோக்கியா மூடியிருக்கிறார்கள். இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல நிறுவனங்கள் மூடப்படக்கூடிய அல்லது வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் நாட்டினுடைய ஆரம்ப காலத்தில் சுதந்திரம் அடைந்த ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்ட பெரு நிறுவனங்கள் எல்லாம் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்றும் தொழிற்சாலைகளாக அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நல்ல நிலையிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. வருமானத்தையும் பெற்று தந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் வெளிநாட்டு நிறுவனங்களை பொறுத்தளவு அல்லது இந்த மாதிரியான சலுகைகளை பெற்று வரக்கூடிய நிறுவனங்களானது குறுகிய காலத்தில் அல்லது அந்த சலுகைகளை அனுபவித்து விட்டு போய்விடக்கூடிய ஒரு நிறுவனங்களாக பார்க்கப்படுகின்றது. இந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு நம்பகத்தன்மையை நாம் எதிர்பார்க்கலாம்? இல்லை, அந்த மாதிரி ஒரு மல்டிநேஷ்னல் வந்துட்டு போயிடுவாங்கன்றது வந்து அந்தளவுக்கு கன்ஃபார்ம்டாக நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஒரு விதிவிலக்கு நோக்கியான்றது. அண்ட் அதோட இன்ட்ரிகேட் இஷ்யூஸ் பார்த்திங்கனாக்கா அது வந்து நிறைய மிஸ்இன்டர்பிரட் பண்ணிலாம் சொல்கிறாங்க. பட் நடந்த விஷயம் வேறு. எந்த கம்பெனியுமே ஒரு சாதாரணமாக நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மூடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிடையாது. யாருமே வந்து இந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் எடுத்து பண்ண போகிறதில்ல. அவங்களும் அந்த ஐடியா கிடையாது. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இஷ்யூ, டாக்ஸேஷன் இஷ்யூ. அது அதனால் அவங்க மூடணும்னு நினைக்கல. அது வந்து போட்ட அக்ரிமெண்ட்டுக்கும் அப்புறமா கவர்மெண்ட் கிளைம் பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அதில் ஸ்டேட்டுக்கு இன்டர்ஃபரன்ஸ் கிடையாது. அது அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் ஃபாக்ஸ்கான் மூடிட்டு போன ஃபாக்ஸ்கான் திருப்பி இப்போ மகாராஷ்டிராவுக்கு வராங்க. வந்து அங்கே வந்து 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 30,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுக்கும் வரதுக்கு ரெடி அதே கம்பெனி. ஸோ யாரும் வந்து வருவாங்க லாபத்தை ஈட்டிட்டு அப்படி பார்க்கணுன்னா ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. இங்கேயும் வந்து அந்த மாதிரி லாபத்தை சுரண்டி பண்ணுறவங்க கிடையாது. அவங்கெல்லாம் வந்து இப்போவும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸில் லேபர் லாவையும் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டையும் கரெக்டாக பண்ணிட்டு சேலரியை கரெக்டாக கொடுத்து ஒர்க்கர்ஸை கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வெளியில் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரிலாம் ஒரு கொண்டு. அதே மாதிரி பப்ளிக் செக்டார்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாபத்தில் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ வளர்ச்சி காலம் டைம்ன்றது ரெண்டுத்துக்கு இந்த விஷயத்தை பொறுத்தளவு விதிவிலக்குகள் இருக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்து. விதிவிலக்கு ஒன்று உங்களுடைய வருகைக்கும் நிச்சயமா உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்த சிறப்பு அலசல் 0 ஹவரில் வரும் நாட்களிலும் தொடர இருக்கின்றது என்றும் பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ். வணக்கம்.